இருமா, உங்க அம்மாயி வாரேன்னு சொல்லியிருக்கு, வந்துருவாங்க. அதுவும் இல்லாம உங்க பெரியப்பா ஜாதகம் பார்க்க போயிருக்காரு. அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள போயிடலாம். சரிம்மா. பாவம் புள்ள, இந்த மனுஷன் சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது, இன்ன வரைக்கும் ஆளை காணோம். புள்ள ஃபோன் பண்ணி இப்படின்னு சொல்லவும் கையும் ஓடல காலும் ஓடல. இதுலயும் வேற அந்த பெரிய பையனை போய் கூப்பிட போறோம். அவன் வேற வாரானா என்னன்னு தெரியல. புள்ள அங்க ஒத்தால கஷ்டப்பட்டு கிடக்குறான். சந்தோஷம். சொல்லுங்கம்மா. என்னையா டீ போட்டு வச்சு எவ்வளவு நேரம் ஆகுது, அது ஆறியே போயிருச்சு. அதனால அதை ஊத்திட்டு பூஸ்ட் கலக்கி கொண்டு வந்திருக்கேன், இந்த குடி. ஐயோ அம்மா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் குடிச்சாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நீ சொன்னாலே கேட்க மாட்டேன். கொஞ்ச நேரம் வைங்க, நான் அப்புறம் எடுத்துக்கிறேன். சப்பா, இந்த பையன் ஒன்னும் சாப்பிடுறது இல்ல. இல்லாத பசங்க வீட்ல எல்லாம் போய் பாரு, எப்படி பிள்ளைங்க சாப்பிட்டு வச்சு இருக்குன்னு. உனக்கு இவ்வளவு இருந்தும் சாப்பிடவே மாட்டேங்கிற. உங்க அப்பா என்னதான் திட்டுறாரு, புள்ளைய ஒழுங்கா கவனிக்கலன்னு. வைங்கம்மா. ஆத்தாடி, மாமியார் கிளவிதான் வருது. ஐயோ, எதுவும் இல்லாம இது வராதே. எப்பா சந்தோஷ், உங்க அப்பாய் கிளவி வருது. உங்க அப்பாய் வந்துச்சுன்னா உங்க அம்மா எங்க உங்க அப்பா எங்கன்னு கேட்டா 2 பேரும் வீட்ல இல்லன்னு சொல்லி அப்படியே அனுப்பிடு. இல்லன்னு வச்சுக்க, நம்ம வீட்ல இருக்க காசுக்கு வெடி வைக்கிறதுக்குனே வரும் அது. பாவம் தானே அவங்க. இதுங்களுக்கு பாவம் புண்ணியம் பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்க, நம்ம ஓட்டாண்டியே போக வேண்டியதான். உங்க அப்பா நான் கட்டின காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அது செய்யணும், இது செய்யணும்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டே தான் இருக்கு. அதே மாதிரி வந்திருக்குது. இதுங்கெல்லாம் தேவையானதான் நம்மளை சுத்தி வருங்க, இல்லைன்னா நம்மளை கண்டுக்க கூட கண்டுக்காதுங்க. அதனால அது வந்துச்சுன்னா நாங்க இல்லன்னு சொல்லிடு. சரியா? நீ இது வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்டு இருக்காது, அப்படியே அனுப்பி விட்டுரு. சரிம்மா. அம்மா வேற அண்ணன் வீட்டுக்கு போனுச்சா என்னன்னு தெரியலையே. தாய் மாமாவா வந்து அவன் எனக்கு எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல. என் பிள்ளைக்கு ஒரு திருநீர் எடுத்து வச்சு குடிசைக்குள்ள விட்டுட்டானா மட்டும் போதுமே. கடவுளே. பேராண்டி நிக்கிறான். சந்தோஷ், அப்பாயி வாங்க. அப்பாயி என்னையா நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். அப்பாயி ஏன் வீட்டு பக்கமே வர மாட்டேங்கிறீங்க? இல்லையா, மழை வேற வருது இல்ல. அதுவும் இல்லாம ஆடெல்லாம் ஓட்டி மேய்க்கிறதுனால எங்கிட்டும் போக முடியல. நீயாவது வீட்டு பக்கம் வரலாம், யாருமே வர மாட்டேங்கிறீங்க. ஆமா, அந்த ஆக்கி கொட்டி வச்சிருக்குது வரதுக்கு. சரிப்பா, அப்பா எங்க? ஆமா, வந்தோடனே அப்பா எங்கன்னு தான் கேட்பா. மருமக எங்கன்னு கேட்கவே வராது, வாய் மட்டும். அப்பதானே காசு நல்லா உருவிட்டு போகலான்னு. வெளியே போயிருக்காங்க அப்பாயி. ஓஹோ, அப்படியாப்பா. அம்மா எங்கப்பா? அவங்களும் வெளியே தான் போயிருக்காங்க. எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. சரியா, அப்ப நீ பாரு, நான் போயிட்டு வரேன். ஐயோ கிளவி. அப்பாயி சொல்லியா? என்ன விஷயம்? அப்பா கிட்ட அம்மா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இவன் ஒருத்தன், இவன் என்ன என் வயித்துல பிறந்த மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கான்? அந்த கிளவினா போறதுனா போக விட வேண்டித்தானே. அவங்க அப்பா மாதிரி நிக்க வச்சு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இல்லையா, உங்க அத்தை பிள்ளை இருக்குல்ல மகா, அதான் வயசுக்கு வந்துருச்சு. அதான் அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஆத்தாடி, இப்பதானே தெரியுது கிளவி எதுக்கு வந்திருக்குன்னு. புள்ள வீட்டுக்கு செலவு இழுத்து விடுறதுக்கு வந்திருக்குது. இதெல்லாம் ஒரு அம்மா அவன் பையனுக்கு எந்த செலவும் வைக்க கூடாதுன்னு சொல்லி அப்படி யோசிச்சு பண்றாங்க. இது செலவை எப்படா இழுத்து விடலான்னு தான் பாத்துட்டு இருக்குது. ஓ அப்படியா அப்பாயி? அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. வந்தோடனே நான் சொல்லிடுறேன், சரிங்களா? சரியா, மறக்காம சொல்லிடு. அங்க உங்க அத்தை பாவம் ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கா. தாய் மாமா வந்துதான் குடிசைக்குள்ள விடணும். எப்படியாவது சொல்லியா. நான் அங்கதான் போறேன், வீட்டுக்கு எதுவும் போகாதீங்க. அங்க அத்தை வீட்டுக்கு வந்துருங்க. சரியா பாயி. இப்ப மகாவை பார்த்தே ஆகணுமே. சொல்லுமா. வாரியாமா? அண்ணன் வீட்டுல சொல்லிட்டியா? சரிம்மா. இங்க வந்து பேசிக்கலாம். சந்தோஷ், அந்த கிளவி எதுக்கு வந்துச்சு? அம்மா, மகா பெரிய மனுஷி ஆயிட்டாலாமா, அதனாலதான் அப்பாவையும் உன்னையும் வர சொல்லணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. நான் சொல்லல ஆயா கிளவி இந்த வேலையை தான் பாக்கும்னு. இதுக்குத்தான் சொன்னேன், இதெல்லாம் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம இவ்வளவு தூரம் வந்து வீடு கட்டினாலும் அங்க இருந்து நடந்தே வந்து சொல்லுது பத்தியா. நீ இது உங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. அதுங்களாச்சு அதுங்க குடும்பமாச்சு. நம்மளாம் போனா நமக்கு 1008 செலவு தான் வருமே தவிர நம்மளுக்கு அவங்களால ஒரு பிரோஜனமும் கிடையாது. உன் காது குத்துக்கு கூட அவங்களால நம்ம வீட்டு பக்கம் வரல. அதனால உங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லாத. சொன்னா தங்கச்சி புள்ள பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாரு. சரிம்மா. யார் புள்ள பெத்த, யார் செலவு பண்றது? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? எங்க வீட்டுல வந்து இவங்க செய்யற செய்முறை தவறி போது பாரு. இவங்களுக்கு நாங்க வந்து செய்யறதுக்கு. பாவம் மகா. அம்மாவுக்கு ஏன் தான் மகா குடும்பத்தை பிடிக்கவே மாட்டேங்குதுன்னு தெரியல. ஆனா எனக்கு சின்ன வயசுல இருந்து மகாவை ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மா எப்படியும் இப்ப எங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா இதுக்கு நான் தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். ஹலோ. எப்படியும் என் பேரு அவங்க வீட்டுல சொன்னாலும் என் மருமவ கரியன் பையன் அனுப்பவும் மாட்டா. அவங்க யாரும் என் பிள்ளைக்கு ஒன்றும் செய்யவும் மாட்டாங்க. நானே என்னால முடிஞ்சதை செஞ்சு எடுத்துக்கிட்டு போறேன். ஆமா, காசு அப்படிங்க கொட்டி கிடக்குது புழங்குறதுக்கு. ஏக்கா வயிற்றுச்சலை கொட்டிக்கிறீங்க. என் புருஷன் வாங்குற மாசம் 15,000 வச்சுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுது. நீங்க வேற. நீ இப்படி சொல்ற, ஆனா உங்க அத்தை தான் உங்க நாத்தனார வர சொல்லி என்னென்னமோ கொடுத்து விடுதே. என்னக்கா சொல்றீங்க? கொடுத்து விட்டுச்சா? இன்னைக்கு வந்தாளாவ? உங்க அம்மா வழி அனுப்பி வைக்கிறதுக்கு நீ அப்படியே போயிட்டல. அப்போ உன் நாத்தனார் வீட்டுக்கு வந்துச்சு. உடனே உன் மாமியார் என்னமோ ஒரு பார்சல் கவர் மாதிரி கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்துச்சு. அவளும் சீக்கிரம் போ உன் நாத்தனார் கடி வந்துருவான்னு சொல்லிட்டு வேகமா அனுப்பி விட்டுருச்சு. அதுதான் சரியான காசு பழக்கம்.
ஒரு பொழப்பா இருக்கே, வீட்ல கொஞ்ச நேரம் தலை மறைய முடியலையே. உமா, அம்மா எங்கம்மா நீ இங்க? முதல்ல தானே போன. அட அதையாண்டி கேக்குறேன், சரியான கூத்தா போச்சு. என்ன சங்கதி சொன்னா அப்படியே நானும் தெரிஞ்சுக்குவேன். இந்த உனக்கெல்லாம் வீட்ல வேலையே இல்லையா? யார் வீட்ல என்ன நடக்குதுன்னு பாக்குறதா வேலையா? ஒழுங்கு மாதிரியே போய் வேலையை பாரு. அதை விட்டுட்டு என்ன நொன்னான்னு கேட்டுக்கிட்டு வந்தா அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இதுகிட்ட கேட்டதுக்கு கேட்காம இருந்திருக்கான். எதுக்குமா அந்த அக்காவை திட்டின? இங்க பாருமா, இதுக்கெல்லாம் வேற வேலை குழப்பே இல்ல. நீ இது உன் மாமியார் நாத்தனார் இப்படி அப்படின்னு சொன்னு வச்சுக்க. இது அதெல்லாம் கேட்டுக்கிட்டு போய் உன் மாமியார் நாத்தனார் கிட்ட சொல்லு, அப்புறம் வீட்டுல சண்டை வரும். இதுகிட்ட நான் கொஞ்சம் அடக்கிய வாசி. முதல்ல உள்ள வா, உன்கிட்ட ஒரு சங்கதி பேசணும். சரி வாமா. சரிம்மா உக்காரு, காஃபி போட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், உன் புருஷன் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரா? வாங்கிட்டு வந்து எல்லாம் கொடுத்துட்டாரு. உக்காரு. என்னம்மா இவ்வளவு தூரம்? ஐயோ அதை ஏண்டி கேக்குற? உன் சின்ன அண்ணன் புள்ள இருக்குல்ல அந்த மக, அது வயசுக்கு வந்துருச்சுடி. ஆத்தாடி, அடுத்த செலவா? ஏம்மா என்னம்மா சொல்ற? வயசுக்கு வந்துருச்சா? எப்ப? இப்பதான். ஐயோ என்னம்மா, கையில மடியில காசு இல்லாத நேரம் இது ஒரு செலவு. இப்ப யாரு நீ செலவு பண்ண சொன்ன? ஆமா அத்தை முறை, நான் சீசனத்தி செய்யணும்ல, எல்லாம் என் நேரம். ஒருத்தி நாத்தனாருன்ற பேர்ல சுருட்டிக்கிட்டு போற, இப்ப இவளுக்கு சீ செய்யணும். நான் எங்கம்மா போவேன் காசுக்கு? எல்லாம் எனக்குனே வந்து விடியுது பாரு. இங்க பாருடி, அத்தைக்கெல்லாம் அந்த அளவுக்கு செய்முறை செய்யணும்னு அவசியம் இல்லை. தாய் மாமா வீடு தான் செய்யணும். நீ ஒன்னும் செய்ய வேணா. முதல்ல நானே அங்க போகாம இங்க வந்திருக்கேன், அதை முதல்ல கேளு. என்னம்மா என்ன சொல்ற? ஆமா நீ அங்கதானே இருக்கணும், இங்க வந்து நிக்கிற. ஆமாண்டி, உங்க அண்ணன் ஒரு உதவாக்குற, அது பொண்டாட்டி சுத்தம் தண்டச்சோறு. இது பிள்ளைக்கு விசேஷம்னா நான் அங்க உட்காந்துருக்க சொல்றியா என்னைய? ஏகப்பட்ட செலவு. பையனா பிறந்திருந்தா பரவாயில்ல, பிள்ளையா பிறந்திருக்கு, இதுக்கெல்லாம் தண்ட செலவு பண்ணணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? உன் அண்ணங்கிறதா ஒரே ஆட்டம். நான் பாட்டுக்கு போங்க நீங்காச்சு அதாச்சுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். உன் பிள்ளைக்கு ஒண்ணுன்னா செய்யலாம், ஊர்ல உள்ள பிள்ளைக்கெல்லாம் செய்யணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏமா சின்னன்னு எது நினைச்சுக்க போதுமா, நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துருக்க. அவன் நினைச்சா நினைச்சிட்டு போறான். அவனால 10 காசு பிரோஜனம் இருக்க ஒன்னும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம போயிட்டு பயந்துக்கிட்டு கிடக்கணும்? நானும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி உன் அண்ணங்கிட்டையும் சொல்லிட்டேன், உன் அண்ணிக்கிட்டையும் சொல்லிட்டேன், என்னால இருக்க முடியாது, நீங்களே எதையோ பார்த்து பண்ணுங்க அப்படின்னு. அது சரி, அந்த புள்ள வயசுக்கு வந்திருக்கிறது என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அந்த அண்ணி. உன்கிட்ட சொல்லலன்னு நீ வருத்தப்படுற, அவ என்கிட்டயே சொல்லல. என்னம்மா சொல்ற? நானும் உன் பெரியனும் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். இவ வந்துட்டு புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னு. பெரியவ வீட்டுக்கு பெரியவ ஏன்ட்ட சொல்லணுமா? அவனா அதை விட்டு உங்க ஒன்னைங்கிட்ட சொல்றா, மாமா வயசுக்கு வந்துருச்சு மாமா, என்ன பண்றேன்னு தெரியல மாமான்னு. எனக்கு ஆத்திரம் வந்துருச்சு. வீட்டுக்கு பெரிய மனுஷி என்கிட்ட சொல்லுவாள, அதை விட்டு ஆம்பளை பையன் அவங்கிட்ட சொல்றா. அப்ப அவளுக்கு எவ்வளவு தானே விட்டு, அதுதான் அவ விசேஷம் பண்ணாலும் சரி பண்ணாம போனாலும் சரின்ட்டு வந்துட்டேன். உன்னையும் கூப்பிடலம்மா, நானும் போக மாட்டேன் பாத்துக்க. ஆமாடியம்மா, அதுக்கெல்லாம் போனா மட்டும் என்ன உனக்கு செய்முறை செஞ்சு உன் குடும்பத்துல அப்படியே தலை நிமித்தி வச்சிருவாங்களா? ஒரு மண்ணும் கிடையாது. உன் பெரிய அண்ணன் வீட்டுக்கு செஞ்சா கூட அவன் திருப்பி செய்வான். இவனுக்குலாம் செஞ்சு ஒரு நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால நீ எல்லாம் ஒன்றும் போக வேணாம். கூப்பிட்டா கூட எனக்கு வேலை இருக்கு, அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்லிடு. சரிம்மா. சரி நீ உட்காரு, அவர்கிட்ட கறி எதுவும் எடுத்துட்டு வர சொல்றேன், ஆக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா. ஆமா நீ என்னைக்கு இல்லாம இன்னைக்குதான் வந்து வீட்டுல இப்படின்னு சத்தன்னு உட்காடுற. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுவும் ஆக்கி கொடுக்காம இருக்க முடியுமா? இரு, ஊர்ல உள்ள நாய் பேயெல்லாம் வந்து தின்னுட்டு போகுது, நீ சாப்பிட்டா என்ன? ஊர்ல உள்ள நாய் பேய கூட என்னையும் சேர்த்து பேசுறாளா, இல்ல என்ன புகழ்ந்து பேசுறாளா? எமாடி பத்திரகாளி, எமா பத்திரகாளி, எமாடி. அம்மா வந்துட்டாங்க போலயே. எமாடி உங்க அம்மாயி வந்துட்டாங்கம்மா, கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள போயிடலாம், பொறுமையாயிரு. சரிம்மா. பத்திரகாளி இந்த வாரம்மா. சரி புள்ள வரட்டும். அம்மா வாமா வா. என்னதுமா, என்ன வாங்கிட்டு வந்திருக்க? பிள்ளைக்கு தண்ணி ஊற்றி குடிசைக்குள்ள விடணும்னா தட்டு வைக்கணும் இல்லம்மா, அதுவும் இல்லாம நம்ம வீட்டுல இருந்து தான் வாங்கிட்டு வரணும். அதுதான் என்னால முடிஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமா நீயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் எதுக்குமா? இதெல்லாம் கடமைமா. சரிம்மா வா, வெளியே வெளியே பேசிட்டு இருக்க வேணா, உள்ள வா. சரிம்மா. எம்மாடி சொல்லுமா. பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அந்த வயசுக்கு வந்த நேரத்தை குறிச்சு ஜோசிட்ட கொடுத்து நல்ல நேரம் பார்க்கணும். அதை பார்த்துட்டீங்களாமா, இல்லை நான் போய் பார்த்துட்டு வரவா? இல்லம்மா, பெரிய மாமா போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரிம்மா சரிம்மா, அப்ப நம்ம வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிருவோம். அவரு என்ன நேரம்னு சொன்னாருன்னா பக்கத்துல ஒரு 4-5 பேர்த்து கூப்பிட்டு தண்ணி ஊற்றி பிள்ளைய குடிசைக்குள்ள விட்டுறலாம். சரிம்மா. அம்மா அண்ணன் வீட்டுக்கு சொன்னியா? அண்ணன் அண்ணி எல்லாம் வராங்களா என்னம்மா? அட அதை ஏமா கேட்குற? உங்கள் அண்ணனுக்கு நானும் போனேன், அடிக்கிறேன் மவராசி ஒரு தடவை கூட ஃபோன் எடுக்கல. சரி வீட்டில் அவள் இருப்பாளே, சரி அன்னிக்காரிக்கிட்டையாவது போய் சொல்லுவான் சங்கதியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் சந்தோஷம் மட்டும்தான் இருந்தான். சரி சந்தோஷ் கிட்ட எங்கன்னு கேட்டால் அவள் வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டா. வீட்டுக்குள்ளே இருக்காளா இல்லை உண்மையாக தான் வெளியே போனாலான்னு என்னன்னு தெரியல. ஆனால் அப்புறம் சரி இதுதான்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சரி நல்ல நேரம் தவறி போச்சுன்னா தண்ணி ஊற்ற முடியாதே அப்படின்ட்டு நீயும் தனியாக கிடக்குறேன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடியாந்துட்டேன்.
ஏம்மா எந்த விசேஷத்துக்கு இல்லைனாலும் இந்த விசேஷத்துக்கு அண்ணனும் அண்ணியும் முன்னாடி வந்து நின்றுக்கலாமா? அவங்க என்ன எனக்கு செய்முறை செய்யணும்னு நான் கேட்கறேன். வந்து பிள்ளைக்கு திருநீர் எடுத்து போட்டிருந்துருக்கலாம். எம்மாடி அவங்களெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கவே நம்ம ஒரு நல்ல காரியம் கூட பண்ண முடியாது. எல்லாம் உன் அன்னிக்காரி அதை இதுன்னு சொல்லி ஏற்றி விட்டது தான் இப்போ உங்கள் அண்ணன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். வீடு யாரும் இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன். இங்கெல்லாம் பாரு, உலகத்தில் என்ன எல்லாரும் அண்ணன் தம்பியோடைய பிறக்கிறாங்க. அண்ணன் தம்பி இல்லாதவங்க பிள்ளைங்களாம் வந்துட்டு அவங்க பிள்ளைக்கு எல்லாம் குடிசை கட்டி இதெல்லாம் பண்ணலை. நான் பார்த்துக்கிறேன், நீ எதை பற்றியும் கவலைப்படாத. இந்த மாதிரி நேரத்துல தாம்மா எல்லாரும் காலை வாரி விடுறாங்க. சரி, அதை பற்றி என்னத்தை பேசிக்கிட்டு விடு. அதான் அம்மா நான் இருக்கேன். சரி விடு. மகா எங்கம்மா? நான் பின்னாடி கொடக்காலியில தான் உட்கார வச்சிருக்கேன். சரி வா, புள்ள என்ன பண்ணுன்னு போய் பார்ப்போம். இந்த ஜாமான்லாம் எடுத்து வைக்கணும். சரிம்மா. அப்புறம் பிள்ளைய வெளியே கூட்டிட்டு வரணும்னா வெள்ளை துணி போட்டு தான் கூட்டிட்டு வரணும், முகத்தை மூடி. வெள்ளை துணியெல்லாம் இருக்காமா? இருக்குமா, அதெல்லாம் எடுத்துக்கலாம். சரி வா போய் ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். மகா, அம்மாயி. வெளியெல்லாம் வரக்கூடாதுமா, உள்ளே இரு உள்ளே இரு. ஏமா ஏன் அழுகுற? அதை ஏமா கேட்குற? வயிறு வலின்ட்டு ஒரே அழுகுமா. சரி சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? ஒரு பால் ஒன்று இருக்கு, ஒரு மருந்து ஒன்று கலக்கி தரேன், அதை குடிச்சா வயிறு வலி நல்லா ஆயிடணும். கொஞ்ச நேரம் இரு, நல்ல நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே போயிடலாம். சரி அம்மாயி. நீ வந்தோன்னு இந்த அம்மா எனக்கு போன உசிரே திரும்ப வந்திருக்கு. என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு கடந்தேன். அதான் அம்மா வந்துட்டேல்லம்மா, அப்படி என்ன உன்னை தவிக்க விட்டுருவேனா? யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த விசேஷம் நல்லபடியாக நடக்கும். சரி வா, நம்ம தட்டுக்கு இதெல்லாம் தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் போய் சொல்லிடணும். வேற அந்த தம்பிக்கு ஃபோனை போட்டு கேளுமா, எப்போ நல்ல நேரம் என்ன ஏதுன்னு. மாமாவே கொஞ்ச நேரம் கழிச்சு கூப்பிடுவாங்கம்மா. சரி வா, அப்போ நம்ம தேவையானதெல்லாம் எடுத்து வைப்போம். அம்மா, தாம்பளத்தட்டு போதுமா இன்னும் எடுத்துட்டு வரவா? போதுமா, எல்லாமே சரியா இருக்கு. என்னம்மா, இதுக்கெல்லாம் சரியான செலவா இருக்கும் போலயே. அப்புறம் என்னம்மா பண்ண முடியும், தாய் வீட்டு சீருன்னு இதெல்லாம் கொண்டு வந்துதான் ஆகணும். இதெல்லாம் அண்ணன் இருந்து பண்ண வேண்டியது, நீ பண்ணிட்டு இருக்கற. யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, நான் பாத்துக்கிறேம்மா, நீ அதை பத்தி யோசிக்காத. போன் அடிக்குது பாரு, எடுத்து பேசு. ஹலோ, சொல்லுங்க மாமா. பாத்துட்டீங்களா? ஜாதகம் பாத்துட்டேமா. ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேளு. மாமா, ஜாதகம் எப்படிங்க மாமா இருக்கு? எந்த பிரச்சனையும் இல்லல்ல, எந்த தோஷமும் இல்லல்ல? இல்லம்மா, அதெல்லாம் எந்த தோஷமும் இல்ல, எந்த குறையும் இல்ல. புள்ளிக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்ல நேரம் வந்து 7:35 சொல்லியிருக்காங்கம்மா. சரிங்க மாமா. ஏமா, கடைவீதியில இருக்கேன், ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வரணுமா? என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லுமா, வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மா, வேற ஏதாவது ஜாமான் வேணுமா? இல்லம்மா, இருக்கிறதே போதும். வழக்க மட்டும் இருக்கா? நம்ம வீட்ல இல்ல, பக்கத்து வீட்ல இருக்காங்க, வாங்கிக்கலாம். சரி. மாமா, அம்மா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க மாமா. நீங்க வாங்க. சரிம்மா, அப்ப நான் வரேன், வைக்கிறேன். ஜாதகம்லாம் பார்த்தாங்களாமா, எல்லாம் நல்லா இருக்காமா, ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 7:35க்கு நல்ல நேரம் சொல்லியிருக்காங்கம்மா. சரிம்மா, அப்ப அந்த நேரத்துக்கே ஊத்திக்குவோம். சரி, இது பக்கத்துல உள்ளவங்களுக்குலாம் சொல்லணும். உன் நாத்தனாருக்கு சொன்னியா? அதான் என் மாமியார் அங்கதானே போயிருக்கு, அதான் சொல்லியிருக்குமே. ஏமா, என்னதான் இருந்தாலும் நம்ம சொல்லலன்னு நினைச்சா அவங்க வருத்தப்படுவாங்க. நீ போனை போட்டு உன் நாத்தனாருக்கு சொல்லு. ஏமா, எப்படி நான் சொன்னாலும் சரி சொல்லாட்டியும் சரி, என் மாமியார அவங்கள வரவிடாது. அப்புறம் எதுக்குமா சொல்லிக்கிட்டு? ஏமா, இந்த மாதிரி நேரத்துல நம்ம அடங்கிதாமா போய் ஆகணும். ஒரு போனை போட்டு சொல்றதுனால நம்ம என்ன குறைஞ்சிடவா போறோம்? நீ இது போன் பண்ணி சொல்லல அப்படின்னு அந்த பிள்ளை வருத்தப்பட்டு இருந்தாலும் இருக்கும். போனை போட்டு சொல்லுமா. சரிம்மா. இந்த உமா வீட்டுல தின்னுட்டு தூங்குறத வேலையா இருப்பா போல இருக்குது. பாரு, ஜன்னல் எல்லாம் எப்படி தூசி மண்டி போய் கிடக்குதுன்னு. உமா, அம்மா, ஏடி வீட்டுல இந்த ஜன்னல் எல்லாம் இப்படி ஒற்றை படிஞ்சு தூசி படிஞ்சு கிடக்குது, அதெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடாதா? போமா, இந்த வீட்டில் என்ன நான் மட்டுமா இருக்கேன்? எல்லா வேலையும் நான் ஒத்தால இழுத்து போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் மாமியார் நல்லா திங்க வேண்டியது, அப்புறம் டிவியை போட்டுக்கிட்டு ஆணு மல்லாந்து படுத்து தூங்க வேண்டியது. இதே ஒரு பழப்பா இருக்கு. நான் எல்லாம் செய்யணும், அது ஒரு வேலையும் செய்யாது. அதனால தான் இனிமேலாம் அதை அப்படியே கடக்கட்டும்ட்டு விட்டுட்டேன். ஏண்டி, அது அப்படி நினைக்குதுன்னா நீ அப்படி நினைப்பியா? இது என்ன, அது கட்டுன வீடா? இதெல்லாம் உனக்கு வர வேண்டிய சொத்துடி, ஒழுங்கா பாதுகாத்து வச்சுக்க. என் காலத்துல இந்த லட்சணத்துல வீடு வச்சிருக்க, இன்னும் நானும் செத்து போயிட்டேன்னா இந்த வீடே எந்த லட்சணத்துல வச்சிருப்பேன்னு தெரியல. போமா. போன் அடிக்குது, யாரு என்னன்னு தெரியலையே. ஏமா இருமா, போன் எடுத்துட்டு வரேன். இந்த நேரத்துல யாரும் கூப்பிடுறது? ஏமா அண்ணிதாம்மா போன் பண்ணுது. ஆமா, அவ புள்ள வயசுக்கு வந்திருக்கால, அது சொல்றதுக்கு தான் கூப்பிடுவா. நீ போனையே எடுக்காத. என்னம்மா, போன் எடுக்கிறாங்களா இல்லையா? என்னன்னு தெரியலம்மா, போனே எடுக்கல. ஏமா, மறுபடியும் போன் பண்றாங்கம்மா. ஆமா, அவ கலெக்டர் உத்தியோகம் பாக்குறா, வீட்டுல உட்காந்துக்கிட்டு போன் பண்ணுவாளாம். அவ கூப்பிட்டோன்னே இவ ஓடுவாளா. போடி கேடச்சிருக்கி, உனக்கெல்லாம் முறைப்படி வீட்டுக்கு வந்து கூப்பிடணும். அதை விட்டுவிட்டு போனை போட்டு கூப்பிடுறா. நீ எல்லாம் போனை எடுக்காத, ஒன்னும் எடுக்காத. அவ எப்படி இந்த விசேஷத்தை நடத்துறான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்ற. எப்படியும் அவ பிள்ளைக்கு தண்ணி ஊத்துறதுக்கு நானும் இருக்க மாட்டேன், நீயும் போக மாட்டேன். அவன் தாய் மாமா, அவனும் அவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டுக்கிட்டு அவனும் போக மாட்டான். மொத்தத்துல இதை எப்படியும் நடத்த முடியாது. ஒப்பாரி வச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்க போறா. அவை மட்டும் அந்த விசேஷத்தை நடத்திட்டா நான் என் பேரை மாத்திக்கிறேன்.
போனே எடுக்கலம்மா. சரி விடுமா, நம்ம கூப்பிடுற கடமைக்கு கூப்பிடணும். போன் எடுக்கலைன்னா என்ன பண்றது? என்னத்தம்மா சொல்றது, கூட பிறந்தவனுக்கே தங்கச்சி மேல அக்கறை இல்லை. இவங்க கூட சேர்ந்தவங்க தான். இவங்களுக்கு எப்படிம்மா என் மேல அக்கறை இருக்கும்? யாருமே இல்லாம அனாதை மாதிரி நான் இந்த விசேஷத்தை நடத்திடுவேனான்னு பார்க்கணுன்ட்டு எல்லாரும் வீம்புக்கு இருக்காங்க. அந்த கடவுள் தான் எனக்கு துணை.